இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேர் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை குறித்து நமக்கு தெளிவாக ஒரு வசனத்தின் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நேற்றைய தினத்திலும் கூட ஞானத்தை கொடுத்தும் உணர்வை குறித்தும் நாம் இதுவரை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆலோசனையை கொடுக்கும் ஆவியானவர் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எந்த ஒரு மனிதனும் எனக்கு ஆலோசனை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பலருடைய ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம், பலரை நோக்கி நாம் போகிறோம். அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனைகள் சொல்வார்கள். நீதிமொழிகள்ல அநேகருடைய ஆலோசனைகள் நமக்கு அவசியம் என்று சொல்லி சாலமோன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்லதுதான். ஆனால் அநேக ஆலோசனை காட்டிலும் ஒரு விசேஷமான ஆலோசனை நமக்கு இருக்குமானால் அந்த ஆலோசனையின்படி நாம் செய்யும் போது அதனுடைய அந்த காரியத்தின் முடிவு அது நன்மையா இருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். இதேதான் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 139வது சங்கீதம் 12வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 139வது சங்கீதம் 12வது வசனம்: உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்துல, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதிலும் விசேஷமாக அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுத்தாலும் யாருக்கும் அந்த ஆலோசனையினுடைய முடிவு இந்த காரியத்தை இப்படி செய்தால் இப்படிதான் நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி நிச்சயித்த ஒரு முடிவை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே அவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் செய்தால் இதன் முடிவு இப்படியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு உறுதியோடு கூட நம்மை பயணிக்க செய்கிறதான ஒரு ஆலோசனையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆலோசனைகளை எப்படி ஏற்றுக்கொள்கிறவராய் கூட காணப்படுகிறோம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆலோசனைகள் எப்படி யாரை குறித்து சிந்தையா இருக்கிறது? ஆவியானவர் கொடுக்கிறதான ஆலோசனைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஏசாயா 21வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவர்கள். உமது பூர்வ ஆலோசனைகள் அது எப்படியா இருக்கிறதா? சத்தியமும் உறுதியுமான ஆலோசனைகளாய் உம்முடைய ஆலோசனைகள் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உம்முடைய ஆலோசனைகளை நான் நிச்சயமாய் நம்பலாம். உம்முடைய ஆலோசனைகள் அது உறுதியான ஆலோசனைகள் என்பதிலிருந்து இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, மனிதருடைய ஆலோசனைகள் ஒருவேளை அது தவறாக கூட போகலாம். மனிதருடைய ஆலோசனைகள் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக கூட அது முடியலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான இந்த ஆலோசனையோ ஒருபோதும் அது தவறாக போகாது, ஒருபோதும் அது நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக போகாது. அதனுடைய முடிவு நிச்சயமாக நன்மையாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆலோசனைகள் எப்படியாக இருக்கிறது? நாம் எந்த ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆவியானவர் நமக்கென்று சொல்லி அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லப்படும் போது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டதான நன்மையான ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நாம் எந்த ஆலோசனைகளுக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இன்றைக்கு பேசுகிறார். யோபுவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது யோபு ஒரு அருமையான ஜெபத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 22:18, ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி யோபு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோபு 21வது அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக என்று சொல்லி யோபு இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும்? யோபுவினுடைய ஒரு நிந்தைக்குள்ளான ஒரு ஆளான ஒரு நிலைமை,
அவருடைய சொந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டார். யார் யாரெல்லாம் அவரை குறித்தது மேன்மை பாராட்டினார்களோ இன்றைக்கு எல்லாருமே தூஷணமாக பேசுகிறதான ஒரு வார்த்தைகளை அவருக்கு கொடுக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரிப்பட்ட சமயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பாங்க. நீ இப்படிதான் செஞ்ச, நீ இதனாலதான் உனக்கு இப்படி வந்துச்சு, நீ இப்படி இதுல இருந்து வெளியே வரணும்னா இதெல்லாம் செய்யணும், நீ இந்த மாதிரி பரிகாரம் செய்யணும், இப்படி எல்லாம் என்று சொல்லி அநேகர் யோபுவிடத்துல பேசியிருப்பார்கள். அவருடைய சொந்த நண்பர்களே யோபை குழப்புகிற இப்படிலாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோபுவினிடத்தில் அவர்கள் ஆறுதல் சொல்ல வந்தவர்களே ஆலோசனை என்ற பெயரில் யோபுவை கசக்கி பிழிகிறதா நாம் பார்க்கிறோம். எனவேதான் யோபு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. இன்னைக்கு நாமும் கூட இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யார் யார் என்பதை சரியாக உணர்ந்து கொள்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை மாத்திரம் நாம் பின்பற்றணும், இந்த துன்மார்க்குடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணை மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் துக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்கிறத நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 30வது வசனத்துல, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு அநேகர் இப்படிதான் கர்த்தருடைய ஆலோசனையை உதாசீனம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளுகிறதுனால ஒரு பெரிய ஒரு பள்ளத்திற்குள்ளாக தனக்கென்று விரிக்கப்பட்டிருக்கிறதான ஒரு வலைக்குள்ளாக அவர்கள் சென்று மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை குறித்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, எனவே இந்த நேரத்துல கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துதனால அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கும் அதே ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் சொற்படி கேட்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டும். நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, இந்த நேரத்தில் கூட நீர் ஆலோசனை கொடுக்கிறவராய் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, யோபு ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துன்மார்க்கருடைய ஆலோசனை எங்களுக்கு தூரமா இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, மனுஷருடைய ஆலோசனையை நாங்கள் நம்பி அல்ல, கர்த்தர் நீர் எங்களுக்கு என்று சொல்லி எந்த ஆலோசனை வைத்திருக்கிறோம் அதன்படி நாங்கள் அதற்கு ஏற்றபடி நாங்கள் செயல்பட பரலோகத்தின் தேவனீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ பரமேஸ்வரன் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை